7th Max 3rd term exercise 1.3 second sum பார்க்கலாம். Find the area of parallelogram whose base is 6.8 cm and height is 3.5 cm. First நம்ம சம்மா கொடுத்துருக்கதை எழுதிக்கிறோம். Base of the parallelogram B is equal to 6.8, height of the parallelogram H is equal to 3.5 cm. Area of the parallelogram formula வந்து B into H. B என்ன கொடுத்துருக்காங்க 6.8 into 3.5. அப்போ 6.8 3.5 நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 5 வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். 5 8s are 40க்கு 0 மீதி 4, 6 5s are 30, 30 கூட 4 ஆட் பண்ணால் 34, 3 8s are 24, 4 மீதி 2, 3 8s are 6 are 18, 18 கூட 2 ஆட் பண்ணால் 20, 0 8 4 கூட 4 ஆட் பண்ணால் 8 3 2. இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க, இங்கே ஒரு பாயிண்ட் தள்ளி, இங்கே ஒரு பிளேஸ் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க, இங்கே ஒரு பிளேஸ் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ 2 பாயிண்ட் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும். அப்போ 23.8. அப்போ ஆன்சர் வந்து 23.80 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியாங்கிறதுனால. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்தது தேர்ட் சம் வந்து ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளுடைய ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. லென்த் வந்து 23.7 சென்டிமீட்டர், ப்ரீத் வந்து 15.2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் சம்மில் கொடுத்துருக்கதை எழுதிக்கிறேன். லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் L is equal to 23.5, ப்ரீத் ஆஃப் த ரெக்டாங்கிள் B is equal to 15.2 சென்டிமீட்டர். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா வந்து L into B. அப்போது 23.7 இன்ட்டு 15.2 இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். 23.7 இன்ட்டு 15.2. ஃபஸ்ட்டு 2 7s are 14க்கு 4 மீதி 2 3s are 6 1 7, 2 2s are 4, 5ஆல் மல்டிப்ளை பண்ணேன். 5 7s are 35க்கு 5 மீதி 3, 3 5s are 15 கூட 3 ஆட் பண்ணால் 18 மீதி 1, 2 5s are 10, 10 கூட 1 ஆட் பண்ணால் 11. திருப்பி அது 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ சேம் நம்பர் 7 3 2. இப்போ ஆட் பண்ணுறேன். 4 12, 7 கூட 5 ஆட் பண்ணால் 12 மீதி 1. அப்போ 8 8 or 16, 16 கூட ஆட் பண்ணால் 20, 2 மேலே வந்து 2 வரும். 2 1 3, 3 கூட 3 ஆட் பண்ணால் 6, இங்கே 3. இப்போ இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், 2 பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சா 360.24. ஆன்சர் வந்து ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து 360.24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதான் ஆன்சர். அது ஃபோர்த்து சம். மல்டிப்ளை த ஃபாலோயிங். 2.57 இன்ட்டு 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ 10ஆல் மல்டிப்ளை, இப்போ ஒரு நம்பரை சாதாரண நம்பரை 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 257 0ன்னு வரும். இங்கே பாயிண்ட் 2 பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சுருக்கு. அப்போ நம்ம 2 பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சா இங்கே வரும். அப்போ ஆன்சர் வந்து 25.7. சரிங்களா? அதே மாதிரி பாயிண்ட் ஃபஸ்ட்டு நான் 51 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா 510 அப்படின்னு வரும். இப்போ நம்ம 2 பிளேஸ் தள்ளி புள்ளி வைக்கும், அப்போது பாயிண்ட் வைக்கும், அப்போது 5.1. ஆன்சர் வந்து நம்மளுக்கு 5.1. அடுத்த சம் தேர்ட் சம். இப்போது நான் இந்த சாதாரண நம்பர் எடுத்து 123 367, 100னால 2 0 சேர்த்துக்கிறேன். 10னா 1 0, 1000னா 3 0. இப்போ 3 பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கிறோம். அப்போ ஆன்சர் என்னென்னா 12,336.7. இதுதான் ஆன்சர். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பராக எடுத்துக்கிறோம். இப்போது 351 லாஸ்ட் 2 0 தள்ளி வைக்கிறோம். இங்கே 2 பாயிண்ட் தள்ளி நம்மளுக்கு புள்ளி வைக்கிறோம். அதனால் சம்மில் 2 பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சுட்டு ஆன்சர்லையும் 2 பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கிறோம். அப்போ ஆன்சர் வந்து 3451. சரிங்களா? இப்போ அடுத்த சம் ஃபிஃப்த்து சம் வந்து 662,735. லாஸ்ட்டில் 2 டிஜிட் 2 0 சேர்த்துக்கிறோம். இங்கே 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. 1 2 3 நம்ம 3 டிஜிட் புள்ளி தள்ளி வைக்கிறோம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள 0க்கு வேல்யூ இல்லை, அதனால் நம்ம போடாமல் விட்டுறோம். 6273.5. இதுதான் ஆன்சர். அடுத்தது இங்கே 7ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 17 வரும்.
1 பாயிண்ட் தள்ளி புள்ளி இருக்குன்னா 7. அப்போ ஆன்சர் வந்து வெறும் 7 தான். இங்கே 3ஐயும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 300ன்னு வரும். 2 பிளேஸ் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து வெறும் 3. சரிங்களா? அடுத்தது வந்து 4ஐயும் 1000ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 4000 வரும். நம்ம 1 பிளேஸ் தள்ளி புள்ளி வைக்கும். அப்போ ஆன்சர் வந்து 400 தான் ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.